மயங்கிட்டா. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு இழுத்துட்டு போயிட வேண்டியதுதான். என்ன மயக்கம் தெரியலையா? டாக்டர் சொன்னாங்க இன்னும் 1 மணி நேரம் ஆகுன்னு. ஐயோ, தையல் பிரிஞ்சிட போகுது. குண்டம்மா என்ன வெயிட்டு, முடியலடா சாமி. இந்த கணக்குது. கை தாங்களா உள்ள கூட்டிட்டு போயிட வேண்டியதான். என்ன இப்பயே தொங்கிருச்சு. ஐயோ, எவ்வளோ பெரிய காயம். உள்ள பெட்ல போய் படுக்க வைக்கலாமா? வேண்டாம். பெட்ல படுக்க வச்சு என்னத்துக்கு ஆக போகுது? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. தரையிலே படுக்க வைப்போம். இன்னமும் மயக்கம் தெரியாமே இருக்கு. டாக்டர் சொன்னாங்க 1 மணி நேரம் ஆகுன்ட்டு. என்ன பண்றது? எல்லா பேத்துக்கும் கொடுத்து வச்ச வாழ்க்கை அப்படி இருந்து வாழ கொடுத்து வைக்கல. அதான் இப்படி அல்பாயுஸ்ல எல்லாத்தையும் பறி கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன இன்னும் மயக்கம் தெரியல? எதுக்கும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பார்ப்போம். அங்க நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேனா? என் மேல பன்னீர்லாம் தெளிக்கிறாங்க. ஆமா, முன்னாடி ரிசப்ஷன் வச்சிருக்கோம். நீ கல்யாணத்துக்கு வந்திருக்க, நாங்க உனக்கு பன்னீர் தெளிக்கிறோம். நீயுமா என் கூட சொர்க்கத்துக்கு வந்துட்ட? ஐயோ, சொர்க்கம் இவ்வளவு வெள்ளை வெளியேன்னு இப்படியா இருக்கும்? ஐயோ, சூப்பரா இருக்கே. செத்துட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்க. என்னது, உயிரோட தான் இருக்கனா? எனக்கு என்னமோ என்ன பண்ண போறேன்னு சொல்லி என்னை தரன்னு இழுத்துட்டு போனீங்க. நல்ல ஆரோக்கியமே தெம்பா தானே இருக்கு. வா, ஜாலியா எந்திரி. அப்பா, நான் உயிரோட தான் இருக்கேன். உயிரோட தான் இருக்கேன். என்ன இந்த பக்கமா வலிக்குது? ஐயோ, அதுவா? அதுதான் உனக்கு விஷயமே தெரியுமா தெரியாதா? என்னது? அதான் ஒரு சைடு அறுத்து கிட்னி எடுத்துட்டோமே. என்னமோ கேன்சருக்கு கட்டியே ஒரு பக்கமா அறுத்து எடுத்த மாதிரி சொல்ற. கிட்னியே எடுத்துட்டியா? ஆமாயா தங்கம். ஐயோ, ரொம்ப சந்தோஷமும் படக்கூடாது, ரொம்பவும் துக்கமும் படக்கூடாது. இடுப்பை சுத்தி 25 தையல் போட்டிருக்காங்க. 25? எதுக்கு அத்தனை போட்டாங்க? கிட்னி சைஸ் பெருசா இருந்துச்சுங்கிறல்ல, அறுத்து வெளியிலே எடுக்க முடியல. ஆபரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்துக்கலாம் இருக்கும், கிட்னி எடுக்க முடியல. என்னத்தை தான் தின்னு வச்சிருக்க அப்படி? இன்னையில இருந்து ஒய்ஃபு இல்ல, கீப்புக்கு கிட்னி கொடுத்த கௌரின்னு ஒரு பெருமையோட அழைக்கப்படுவாய். நான் எங்கடா கொடுத்தேன்? உனக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வாங்கி தரேன். 2 லட்சமா? கொடுத்துட்டு நான் எங்க